என் திருப்படிப்பால் பாதங்களை கொடுத்தபடியால் இந்த பரந்த உலகில் என்றென்றைக்கும் தீர்க்க சுகமாய் வாழ்ந்திருப்பாய். அப்படிங்களா? நான் செய்த மதியம் சாமி வாழ்ந்திருப்பாய்னு சொன்னா கோடான கோடி நான் புண்ணியம் செய்திருக்கணும். சரி, வாழ்ந்திருப்பேன் இருப்பணும். ஆனாலும் உங்களிடத்துல ஒரு வார்த்தை கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு ஒரு வார்த்தை கேட்கிறேன். ஒரு வார்த்தை என்ன? போனே ஒரு கதை கற்பர் முடிவு நீங்க உள்ள வரக்கூடாது. போங்க போங்க இடத்துக்கு போ. காலம் வெல்லும் என்ற பின்னே வாங்கடா வாங்க குழந்தையிலே தண்ணியிலே தண்ணியிலே வீடுமில்லே சொல்ல பாடவே வரல. எதுக்குதான் பாடுற? சத்த வெளியே வச்சு கொண்டு போய் போங்க போ. பார்வதி, என்ன விஷயம்? என்னை அழைத்த காரணம் என்னங்க? அதாவது பாண்டவர்களை சூது மகனை ஆடி ஒருவருடைய கட்டளை பிரகாரம் பாண்டவர்கள் ஆரண்யமான காடகம் புறப்பட்டு விட்டார்கள். போனதால் பாண்டவர்கள் பாண்டவர்களை நான் காரணம். அதற்காக உன்னை வரவழைத்தேன். பாண்டவர் தேடி போகணும். பாண்டவர் உயிரோடு இருந்தா பண்ணிட்டு வேணும் காண ஓட்டணும். சுவாமி, பாண்டவர் தேடி போறோம்னு சொல்லிட்டீங்க. நான் சொன்னா நீங்க கோபப்படக்கூடாதுங்க. மீது இது கோபமா? சொல்ல வேண்டிய வார்த்தையை சொன்னா மனைவி சொல்லணும் இல்லைங்க.
ஒரே நிமிஷம் ஏண்டி கணவர் ஒரு இடத்துக்கு போனா அவரை நல்லபடியா வழி அனுப்பி வைக்கணும் இல்ல? அம்மா அப்படி என்ன சொல்றாரு? பாண்டவர் தேடி போறோம்னு சொல்றாங்க. அப்படி போயிட்டு மறுபடியும் உயிரோட வருவாரா? பாண்டவர் தேடி எதுக்கு போற, என்ன காரணம் பண்ணி கேள்ப்போ. எதுக்கு போற, என்ன காரணம், அது பண்ணி கேள்ப்போ. அண்ணா நீ போகவே அண்ணா வேண்டும் ஐயா. சொன்னாலும் போகத்தான் போறேன், வேண்டான்னு சொன்னாலும் போகத்தான் போறேன். 1000 முறை எடுத்து வைத்த போது உன் பேச்ச நான் கேட்க போறதில்ல. மறுபடியும் பத்திரமா இரு, நான் புறப்படுறேன். யாருக்கு தெற்கு, அதாவது கிழக்கு திசையில மாதம் மும்மாறு விழுந்து நாடு செழிப்பாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த மச்சுமா நகரத்துல ஒரு அதிசயம் நடந்திருக்குது. பலம் கொண்ட கீழ்ஜகனை
எவனோ ஒருவன் மடித்திருக்கிறான். இதையெல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது எனக்கு சந்தேகம். என்ன சந்தேகம் சொல்லுங்க. அப்பேற்பட்ட கேஜிகளை மடிப்பவன் அவன் யாரு தெரியுமா? அந்த வீமனாத்தான் இருக்கணும். அப்படி என்பது என் மனதில் ஏற்பட்ட சந்தேகம். அதனால அந்த கேஜகனே மடித்து விட்டான். ஆனா என்னிடத்துல அடைக்கலமாக வந்திருக்கிறானே யார்? திரிகர்த்தன். அந்த விளாடு தேசத்திலிருந்து. ஆமா ஆமா, அங்க இருந்து நாட்டை இழந்து நகரத்தை இழந்து என்னிடத்துல அடைக்கலமாக வந்திருக்கிறான். அதனால ஆமா, அந்த கேஜகனை பயந்து இப்ப அந்த கேஜகனே மடிந்துட்டான்னு சொல்லி செய்தி. அதனால இனிமேல் தட்டி கேட்பதற்கு ஆள் யாரு? அதனால இந்த நாட்டை இருந்து நம்மளுக்கு அடைக்கலமா வந்தாலும் திரிகரத்தான் மீண்டும் அவனையுமே அனுப்பி அங்க உள்ள ரகசியத்தை தெரிஞ்சு வரணும். அவனுடைய நாடு தானே. அதனால அந்த திரிகரத்தனை வரவழைத்து மறுபடியும் அவனை லாடு தேசம் அனுப்பணும். நான் அழைத்ததாக லாடு மன்னன் அழைத்துவா.